உள்ள தேவனே, தூய ஆவியானவரே, இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அடியார்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆண்டிலே இன்றைக்கு உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் துதிக்கின்றேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எது கடவுளுக்கு உகந்த பலி, காணிக்கை, ஆராதனை என்றால் நம் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தலே கடவுளுக்கு உகந்த ஒரு பலி, காணிக்கையாகும் என்று இங்கே பவுலடிகளார் எழுதுகிறார் ரோமாபுரி திருச்சபைக்கு. ரோமர் 12:1. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து கடவுளை ஆராதிக்க செல்கிறவர்கள் அவர்கள் பலி செலுத்த வேண்டும், காணிக்கைகளை படைக்க வேண்டும். இதை குறித்து நியமங்கள் மோசையின் 5 ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிற முதல் 5 புத்தகங்களிலே பழைய ஏற்பாட்டிலே விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு விளக்கம் என்னவென்றால், குறிப்பாக குடும்ப வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது, திருமண வாழ்விலே குழந்தைகள் அவர்கள் ஆண்டவரால் அருளப்படும் போது, அந்த குழந்தை பேருக்கு பிறகு அந்த பெற்றோர் தேவாலயத்துக்கு சென்று ஆண்டவருக்கு நன்றி பலி ஏறெடுக்க வேண்டும். அத்தகைய ஒரு நிகழ்வை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் குழந்தையாக பிறந்தபோது அவருடைய பெற்றோர் செய்தனர். அதை தான் இன்றைக்கு நற்செய்தி பகுதியிலே வாசிக்க கேட்டோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் அதை வாசிக்க கேட்டோம். இங்கே இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்துக்கு சென்று அவர்கள் குழந்தையாக அர்ப்பணிக்கின்றார்கள். கடவுளுக்கு அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்தார்கள். அதோடு கூட அவர்கள் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை, பலிகளை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். அந்த நேரத்தில் ஒரு சில நிகழ்வுகள் நிகழ்ந்தன. அதை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். இதை கிறிஸ்துவை அர்ப்பணித்தல், பிரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். இது ஆதி காலம் முதல் திருச்சபையிலே அகில உலக திருச்சபையிலும் இது பின்பற்றப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பின் திருநாளை கொண்டாடி 4வது ஞாயிற்றுக்கிழமை அப்பொழுது அந்த பிரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை தேவாலயத்தில் பெற்றோர் அர்ப்பணித்த அந்த நிகழ்வு வாசிக்கப்பட்டு தியானிக்கப்பட்டு அது ஒரு சிறப்பான ஒரு பண்டிகையாக அந்த காலத்தில் கொண்டாடப்பட்டது. இன்றைக்கு நாம் வெறும் ஆராதனையிலே அதை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். அதோடு இடைப்பட்ட காலத்திலே ஒரு போப்பாண்டவர் இருக்கும்போது இந்த நாளிலே அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்துகிற ஒளியாக வாழ வேண்டும். ஏனென்றால் அங்கே சிமியோன் அந்த குழந்தை இயேசுவை வாழ்த்தி, இவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறார் என்று சொன்னதினால் அவர்கள் கேண்டில் ஏற்றி, கேண்டில் மாஸ் என்று சொல்லி மெழுகுவர்த்தியை ஏற்றி, ஒளி ஏற்றி ஆண்டவரை துதித்து அந்த மெழுகுவர்த்தியின் ஒளியை வீடுகளுக்கு எடுத்து சென்று அங்கே கடவுளுடைய ஒளி அவர்களோடு இருக்கும்படியாக பிரார்த்திப்பார்கள். இப்படியாக இன்றும் பாரம்பரிய திருச்சபையிலே, குறிப்பாக ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே இந்த நாள் ஒரு பெரிய ஃபீஸ்டாக, விழாவாக அது கொண்டாடப்படுகிறது. நம் மத்தியிலே அருமையான ரெவரண்ட் ஐயா அவர்கள், மூத்த ஆயர் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இதை பல தேவாலயங்களிலே நிகழ்த்தி இருக்கிறார்கள். இன்று நாளிலும் நாம்
இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது இதிலிருந்து ஒரு சில முக்கியமான குறிப்புகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, யோசேப்பும் மரியாவும் குழந்தை இயேசுவை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். The presentation of the baby Jesus by Joseph and Mary. யோசேப்பும் மரியாளும் பெற்றோராக தங்கள் கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள். தேவாலயத்துக்கு சென்று அவர்கள் அந்த குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். நம்முடைய வாழ்விலும் நமக்கும் ஆண்டவர் குழந்தைகள் கொடுக்கிறார். அந்த குழந்தையை கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறோமா? கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கிறோமா? பல சமயத்தில் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணித்தல் என்றால் உடனே அந்த பிள்ளை முழு நேர ஊழியத்துக்கு செல்வதால் அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் அருளும் ஈவு. அதுதான் நாம் 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஸோ the children are a heritage and gift given by our Lord. பல சமயத்தில் we take it for granted. கல்யாணம் ஆச்சா குழந்தை பிறக்கும், அப்படி அல்ல. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு நகர் ஒவ்வொரு தெருவுக்கும் ஆஸ்பத்திரி வந்துவிட்டது. ஏனென்றால் இன்றைக்கு கருத்தரித்தல் என்பது கடினமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. இன்றைக்கு இருக்கிற அந்த பிஸி வேர்ல்ட், அவர்களுடைய வாழ்க்கை முறை, உணவு பழக்கம் இவற்றினால் இயற்கையாக கருத்தரிக்க வேண்டிய சூழல் இல்லாமல் போகிறது. எனவே செயற்கை முறையிலே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று அவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கின்ற நிலைமை. நான் இப்பொழுது அமைந்தகரை மேத்தா நகரிலே குடியிருக்கிறேன், நீங்கள் அறிவீர்கள். அங்கே அந்த சிஎஃப்சி மருத்துவமனை லட்சக்கணக்கிலே அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். சென்னையிலிருந்து மட்டுமல்ல, இந்தியாவின் பல பகுதியிலிருந்து பல மொழி பேசும் தம்பதியர் வந்து, அது மட்டுமல்ல பங்களாதேஷ் போன்ற அண்டை நாடுகளிலிருந்து வந்து தங்கி இருந்து, வீடு எடுத்து தங்கி இருந்து 6 மாதம் 1 வருஷம் சிகிச்சை பெற்று அவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கிறார்கள். ஆக பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அது கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அதை நாம் உணர்ந்து கடவுள் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த பிள்ளைகளை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். யாத்திராகமம் 13:2. யாத்திராகமும் 13ஆம் கரெக்ட், அவங்க வாசித்தது கரெக்டு. 2ஆம் வசனம், அங்கே கர்ப்பம் திறந்து பிறக்கும் முதற் பேரான அனைத்தும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்று ஆண்டவர் கூறுகிறார். எது மனிதர்களில் மட்டுமல்லவா, மிருக ஜீவன்களிலும் அது பொலிந்து முதல் அது குட்டி ஈன்றெடுக்கும்போது அது கடவுளுக்குரியது. மனிதர்களும் முதல் குழந்தை கடவுளுக்குரியது. அந்த காலத்தில் அப்படி தான் நிறைய பேர் குடும்பங்களில் முதல் பிள்ளையை கடவுளுக்காக ஒப்பு கொடுத்தார்கள், ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தார்கள். அநேகர் ஊழியத்தை அப்படியாக ஊழியக்காரர்களாக மாறி செய்கிறார்கள். என்னுடைய பெற்றோரும் முதல் மகனாக என்னை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அதை சொல்லி அவர்கள் வளர்த்த போது நானும் என்னுடைய கல்லூரி பருவத்திலே ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்காக என்னையே ஒப்படைத்து நான் ஊழியத்திலே ஈடுபட ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக வேதம் தெளிவாக சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவருடைய ஈவு. குறிப்பாக அந்த முதல் பிள்ளையை கடவுளுக்கு, ஏனென்றால் அவர்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தபோது கடவுள் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். The Israelites were liberated from the bondage in Egypt. எப்படி அவர்கள் விடுதலை பெற்றார்கள்? 10 வாதைகள் அந்த எகிப்தியருக்கு கடவுள் கொடுக்கின்றார். அந்த எகிப்து அரசன் இதற்கெல்லாம் மசியவே இல்லை, அவர்களை விடுதலை செய்யவே இல்லை. கடைசி வாதையாக ஒரு சாபமாக
எல்லா முதல் தலையீற்றும் மரித்து போகிறது. மிருகங்களிலும் முதல் தலையீற்று மரித்து போகிறது, மனிதர்களிலும் முதல் தலையீற்று மரித்து போகிறது. அரசனுடைய மூத்த குழந்தையும் மரித்து விடுகிறது, இறந்து விடுகிறது. அப்பொழுதுதான் அந்த அரசன் கலங்கி, ஆகா, இது கடவுளுடைய செயல், இவர்களை நாம் அடிமைப்படுத்தக்கூடாது, கடவுளுடைய மக்கள் இவர்கள் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தான். எனவே அதை நினைவு கூறும்படியாக எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் கடவுளுக்கு சொந்தம். மிருகங்களிலே அது ஆடு மாடு இவைகள் இருக்குமானால் அவைகளை பலியாக செலுத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். மற்ற மிருகங்களுக்கு ஈடாக பணம் கொடுத்து அதை சரி செய்தார், ஈடு மீட்கும் பொருளாக கொடுத்தார். அதே போல் முதல் குழந்தையை பலி கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ல நரபலி தவறு, பழைய ஏற்பாட்டில் தெளிவாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த அந்த பகுதியிலே இஸ்ரவேல் அல்லாத மற்ற மக்கள் தங்கள் குழந்தைகளை நரபலியாக தங்கள் தெய்வங்களுக்கு கொடுத்தார்கள். தீ கடக்க பண்ணிதல், இன்றைக்கி கூட நம்ம சொல்கிறோம்ல, தீ மிதித்தல் நிகழ்ச்சி அங்கங்கே நடக்குது. இதை தீ மிதிச்சுட்டு ஓடிடுறாங்க. இப்போ அந்த காலத்தில் தீயிலே போட்டு அந்த பிள்ளையை கொலை செய்வார்கள், சாகடிப்பார்கள், உயிரோடு எரிப்பார்கள். அது கடவுளுக்கு, அவர்கள் தெய்வத்துக்கு பலியாக. அது தவறு. அதற்கு பதிலாக அந்த பிள்ளைகளை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு ஈடாக 5 சேக்கல் பணம் காணிக்கையாக செலுத்தி அந்த பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும். அதை 12-13 வசனத்தில் வாசிக்க. அதே யாத்திராகமும் 13 அதிகாரம் 12-13. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. கர்த்தருடையவைகள். உன் பிள்ளைகளையும் நீ மீட்டுக்கொள்ளுதுன்னா அதுக்கு ஈடாக பணம் செலுத்தி காணிக்கை, கடவுளுக்கு நன்றி காணிக்கை செலுத்தி அந்த பிள்ளையை நீ எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த நியமத்தை நிறைவேற்ற யோசேப்பும் மரியாவும் இயேசு குழந்தையை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அதோடு கூட இது ஒரு சடங்கு. அதோடு இரண்டாவது சடங்கு என்னவென்றால் அவர்களுடைய சுத்திகரிப்பின் காணிக்கை. குழந்தை பேறு அதை பெற்றெடுத்து அதை தொடர்ந்து அந்த தாய்க்கு உதிரப்போக்கு இருக்கிறது. எனவே அது முடிந்த பிறகு தேவாலயத்துக்கு அந்த பெண் செல்லலாம். அப்பொழுது காணிக்கை செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தை பேரும் ஒரு மறுபிறப்பு. அவள் செத்து பிழைக்கிறாள் குழந்தையை பெற்றெடுக்கும்போது. இன்றைக்கு கூட நிறைய பிரசவத்திலே தாய் மரித்து விடுகிறார்கள். அது ஒரு செத்து பிழைக்கும் ஒரு நிகழ்வு. தன்னுடைய உயிரையே கொடுத்து மற்றொரு உயிரை உலகத்துக்கு ஈகிறாள் பெண். அந்த சூழலில் ஆண்டவர் எனக்கும் உயிர் கொடுத்தார், என் குழந்தையும் பெற்றெடுக்க அருள் புரிந்தார் என்று கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவள் கடவுளுக்கு காணிக்கை செலுத்தும் அந்த நிகழ்வு, அது மற்றொரு சடங்கு. இந்த 2 சடங்குகளும் இணைந்து அங்கே யோசேப்பும் மரியாளும் செய்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் காணிக்கை என்ன செலுத்தணுமா? லேவியராகமம் 12 அதிகாரம் முதல் 8 வசனங்கள், அந்த அதிகாரம் முழுவதும் அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நாட்கள் கழித்து எப்பொழுது செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்றெல்லாம் அதில் சொல்லும்போது 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த பெண் என்ன செய்ய வேண்டுமா? ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும் காணிக்கையா. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர சக்தி இல்லாதிருந்தால், அதாவது ஏழையாக இருந்தால், ஆட்டுக்குட்டி இன்றைக்கி கூட விலை ஜாஸ்தி தான், அந்த காலத்துலேருந்து அது விலை ஜாஸ்தி தான். அதனால் அதுக்கு விலை கொடுக்க அவளால் முடியவில்லை. ஏழையாக இருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது அல்லது புறா குஞ்சியாவது, காட்டு புறா கூட கொஞ்சம் விலை ஜாஸ்தி, புறா குஞ்சுன்றது ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு சிறு காணிக்கையாவது கொண்டு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த 2த்தில் ஒன்றை கொலை செய்ய வேண்டும், அது சர்வாங்க தகன பலி. மற்றொன்று பாவ நிவாரண பலியாக அது செலுத்தப்பட வேண்டும். ஆக அப்படிதான் யோசேப்பும் மரியாளும் என்ன பண்ணுறாங்க?
அந்த புறா குஞ்சுகளை தான் வாங்கி கொண்டு போகிறாங்க. அந்த படத்தை பார்த்திங்கன்னா அவர் கையில் ஒரு ரொம்ப அழகாக அந்த ஓவியர் சித்தரித்து இருக்கிறார். அந்த 2 புறா குஞ்சுகள் வைக்கப்பட்டிருக்குது காணிக்கையாக. அவர்கள் ஏழைகள். அவர்கள் நாசரேத்தூரிலிருந்து இந்த பிரசவத்துக்காக குடிமதிப்பு எழுதும்படியாக பக்கத்தூராகிய அந்த பெத்லகேமுக்கு 100 மைல் கடந்து வந்தவர்கள். பக்கத்தில் எருசலேம் தேவாலயம் இருந்ததினால் அங்கே எருசலேம் தேவாலயத்துக்கு அவர்கள் சென்று ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தினார்கள். இன்றைக்கும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறோம் என்பதல்ல, நம்முடைய மனதை ஆண்டவர் பார்க்கிறார். நம் மனநிலை முக்கியம். நாம் நன்றி உள்ளத்தோடு ஆண்டவருக்கு செலுத்துகிற காணிக்கையை ஏழை விதவையின் அந்த 2 அந்த சாதாரண செப்பு காசுகளை அவள் கொடுத்தபோது கூட ஆண்டவர் அதை ஏற்று இயேசு அதை பாராட்டினார். ஆக நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதிகமாக காணிக்க கொடுக்கணும் இல்லை, ஒரு சிறு தொகையாவது, ஒரு சிறு பகுதியாவது, ஏதாவது ஒரு பொருளாவது, ஒரு பணமாவது ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்தி அதன் மூலமாய் நம்முடைய நன்மையை ஆண்டவருக்கு தெரிவிக்க வேண்டும். இதை நாம் செய்கிறோம். இன்னும் உணர்வுடன் அதை செய்யும்போது அது ஆசீர்வாதம் பெறுகிறது. இந்த இடத்திலே அவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இதில் ஆண் பிள்ளை பிறந்தால் 40 நாட்கள், பெண் பிள்ளை பிறந்தால் கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு மேல் கழித்து தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும். இது அதாவது அது பிரசவ பெண்ணின் அந்த உதிரப்போக்கு தீட்டு, அவர்கள் எதையாவது தொட்டால் அது தீட்டாகிவிடும். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. சில உலகின் பல கலாச்சாரங்களிலே பின்பற்றப்படுகிறது. நமக்கு தெரியும், இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே இது இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இன்றும் இருக்கிறது. ஆனால் அது தவறு. அவர்கள் தங்கள் அந்த இரத்தத்தின் மூலமாக மற்றொரு குழந்தையை உருவெடுக்க அவர்கள் கடவுள் அப்படியாக படைத்திருக்கிறார். தங்கள் உயிரை கொடுத்து மற்றொரு உயிரை உலகிற்கு கொண்டு வருகிறார்கள். எனவே பெண்களை அவ்விதமான சூழ்நிலையில் இழிவாக கருதாமல் அவர்களை பராமரிக்கவும் கரிசனையுடன் அவர்களை நடத்தவும் தேவையாயிருக்கிறது. குடும்பங்களிலே பெற்றோர் பெரியோர் அப்படியாக அவர்களை பக்குவமாய் நடத்துவதற்கு தேவை. ஆண்டவர் இயேசுவும் அப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்விலே ஒரு பெண்ணை சுகப்படுத்துகிறார். 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவர் பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். அவள் பொதுவெளிக்கு செல்லக்கூடாது. யாரை தொட்டாலும், எந்த பொருளை தொட்டாலும் தீட்டு. அந்த காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அது சடங்காக வந்தது. ஆனாலும் அவள் தைரியமாய் சென்று இயேசுவை வஸ்திர ஓரத்தை தொட்டபோது இயேசுவிடமிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கிற்று. ஆண்டவர் நம்மை சுகப்படுத்த வல்லவர். எந்த விதமான சூழ்நிலையிலும், எந்த விதமான வியாதியிலிருந்தும் நமக்கு விடுதலை தர வல்லவர். அவருடைய திரு ரத்தம் நம் பாவங்களை கழுவுகிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆக இன்றைய தினத்திலும் இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், ஆண்டவருக்கு நம் பிள்ளைகளை அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும், ஒவ்வொரு சிறு சிறு காரியத்திற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் துதிகளை, காணிக்கைகளை, ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். மூன்றாவதாக, அவ்விதமான சூழ்நிலையில் அந்த இருக்கின்ற பெண்களை நாம் வெறுத்து ஒதுக்காமல் அல்லது நம்முடைய கலாச்சார பாரம்பரியத்தின்படி அவர்களை இழிவாக நடத்தாமல், ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்ற உணர்வோடு அவர்களை மதித்து நடத்த வேண்டும். இப்படியாக யோசேப்பும் மரியாளும் இயேசு குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள். முதல் பிள்ளையை அர்ப்பணித்தல். அங்கே பழைய ஏற்பாட்டில் நாம் வாசித்தோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் தன் பிள்ளையை பெற்றெடுத்த போது தேவாலயத்துக்கு சென்று அர்ப்பணித்தாள். அப்படியாக இங்கே மரியாள் இயேசு குழந்தையை அர்ப்பணித்தாள். உங்கள் குழந்தைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறீர்களா? அந்த விசுவாசத்தில், பக்தியில் வளர்க்கிறீர்களா? தொடர்ந்து இங்கே நாம் வாசிக்கும் போது சிமியோன் என்ற ஒரு பெரியவரை பார்க்கிறோம்.
லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனிதர், அவருடைய குணாதிசயங்கள் லூக்கா அருமையாக எழுதுகிறார். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் அவன் மேல் பரிசுத்த 4 குறிப்புகள் சொல்லப்படுகிறது. அவர் நீதி உள்ளவர், தேவபக்தி உள்ளவர், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவர், அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஆக பக்தியுள்ள ஒரு மனிதர், அவர் முதிர் வயது உடையவர் என்பதையும் நாம் அறிகிறோம். ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்கிறது, நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆக அவனுடைய மரணத்தை குறித்தும் அறிவிக்கப்பட்டிருந்தது, முதிர் வயது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அந்த சிமியோனுக்கு இருந்த குணாதிசயங்கள் நாமும் கொள்ள வேண்டும். நீதி நியாயம் செய்கிறவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய், ஆண்டவர் வர காத்திருக்கிறவர்களாய், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அதோடு கூட கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று சொன்ன நேரத்தில் அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அவன் தேவாலயத்துக்கு வந்தவுடனே இந்த பிள்ளையை கண்டவுடன் தூய் ஆவியானவர் உள்ளத்திலே உந்துதல் கொடுக்கின்றார். அந்த உந்துதலினால், த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இந்த குழந்தை தான் வரவேண்டிய அந்த மேசியா, நாங்கள் காத்திருக்கிற இந்த ஆறுதல் இங்கே வந்துவிட்டது, நாங்கள் எதிர்பார்த்திருந்த இந்த ரட்சிப்பு இதோ குழந்தை வடிவிலே நமக்கு வந்துவிட்டது என்று அவர் மகிழ்கிறார், ஆண்டவரை புகழுகிறார். அவர் அந்த குழந்தையை கையில் ஏந்தி ஆண்டவரை துதித்து புகழ் பாடல் பாடுகிறார். ஒருவேளை இந்த பிள்ளை வளர்ந்து அவர் அற்புத அடையாளங்கள் செய்யும்போது நான் இருக்க மாட்டேன், மரித்து விடுவேன். ஆனால் குழந்தையிலேயே இந்த பிள்ளையை பார்த்தேனே, இதுதான் தெய்வ குழந்தை மேசியா என்று எண்ணி ஆண்டவரை அவர் துதிக்கின்றார். பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அருமையான ஒரு பாடல் பாடுகிறார். அது ஒரு 4 சின்ன வசனம்தான், அருமையான பாடல். இது மூல மொழியாகிய கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது, கவிதை நடையில் எழுதப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடலை திருச்சபை சிமியோனின் பாடலாக பாடி வருகிறது. பாரம்பரிய திருச்சபை, ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே நம்திமிட்டஸ் என்ற அந்த தலைப்பிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. ஏன் அது லத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட போது அந்த துவக்க வரி நம்திமிட்டஸ் என்று வருகிறது. அதனாலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது என்னென்றால், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேன் இப்பொழுது சமாதானத்தோടെ போகவில்லை. வாசிங்க 29 லூக்கா 2ஆம் அதிகாரம் 29 முதல். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டன. எவ்வளவு அருமையான பாடல்! ஒரு சிறிய பாடல்தான். அந்த சிமியோன் என்ற முதியவர் ஆண்டவரை துதித்து இந்த குழந்தையை கையில் ஏந்தி அவர் பாடுகிறார். ஆண்டவரே, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமை, அப்படியாக இந்த மேசியா குழந்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எல்லா ஜனங்களுக்கும் அந்த ரட்சிப்பு, யூனிவர்சல் சால்வேஷன். யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் இங்கே சிமியோன் சொல்கிறார், இல்லை இல்லை, யூதர் அல்லாதவர்களுக்கும் இந்த குழந்தையின் மூலமாய் ரட்சிப்பு, மீட்பு வரும். அந்த ரட்சிப்பை நான் குழந்தை வடிவிலே நான் கண்டுவிட்டேன், கண்டேன், என் கண் குளிர என்று பாடி ஆண்டவரை அவர் துதிக்கின்றார். அன்பானவர்களே, அந்த இயேசு அருளும் ரட்சிப்பு இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோமா, ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவர் குழந்தையாக பார்த்து ஆண்டவரை துதித்தார் சிமியோன். ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக மரித்ததினால் இரட்சகராக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியாக நமக்கு மீட்பை கொடுத்தார். அந்த இயேசுவின் ரத்தம் மட்டுமே நம் பாவங்களை கழுவும். யார் யாரெல்லாம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கேட்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் இயேசு தர ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இன்றும் நம் மத்தியிலே இருக்கிறார். அந்த இயேசுவின் மீட்பை நீங்கள் அனுபவித்து இருக்கிறீர்களா? அந்த குழந்தையாய் கண்டே உங்களுடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டன என்று சிமியோன் பாடினார். அவர்
இயேசு பெரியவராய் அவருடைய ரட்சிப்பின் முழுமையை கண்டிருந்தால் எவ்வளவு கழித்து பாடியிருப்பார். நாம் பேறு பெற்றவர்கள், அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நீங்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இருந்தால் இந்த கால வேளையில் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களையும் அந்த சிலுவையின் திருரத்தத்தினால் கழுவும், என்னையும் உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஒப்புக் கொடுக்கும்போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்க முடியும். ஆக அந்த ரட்சணத்தின் மகிழ்ச்சியினால் அவர் பாடல் பாடி ஆண்டவரை துதிக்கிறார். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர் என்று சொன்னார். அப்படின்னா அர்த்தம், இப்போ நான் சாவறதுக்கு ரெடி சாமி அப்படின்றார். ஏன்னா ஆண்டவர் தூய் ஆவியினால் அவருக்கு என்ன வாக்குரைத்திருந்தார்? கடவுளுடைய ரட்சிப்பை நீ காண்பதற்கு முன்பாக மரணம் அடைய மாட்டாய். இப்போ இந்த ரட்சிப்பை குழந்தை வடிவிலே கண்டுவிட்டார். அதனால் நான் இப்போ மரிப்பதற்கு தயார் என்று சொன்னேன். நீங்கள் தயாரா? மரிப்பதற்கு தயாரா? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? அதுக்குள்ளே ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு போனால் ஆண்டவர் மரணத்தை குறித்து ஆயர் பேசுகிறார். நாம் எல்லாரும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டு தயாராக. சில பேர் கேட்டிங்கன்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் பிள்ளைகள் வாழ்வில் நல்ல காரியம், பிள்ளைகளின் வாழ்வில் நல்ல காரியம், இப்படி வரிசையாக அவர்கள் அடுத்தடுத்த நிலைமைக்கு அடுக்கிக் கொண்டே போவார்கள். ஆனால் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக. அங்கே சிமியோன் இடமிருந்து அதையும் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நான் இப்பொழுது ஆயத்தம், சமாதானத்தோடு நான் செல்ல ஆயத்தம் என்று அர்ப்பணிக்கிறான். அந்த நேரத்தில் அவர் மரியாளையும் யோசேப்பையும் ஆசீர்வதிக்கிறார். 34ஆம் வசனத்தில் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து இந்த பிள்ளையை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இந்த பிள்ளையின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், எழுந்து நிற்பார்கள். ஒரு சிலர் இந்த பிள்ளையின் நிமித்தம் அவர்கள் இடறியும் விழுவார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறார். 35ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போம். அப்படின்னா உனக்கு துக்கம் நேரிடும் என்று கூறுகிறார் தீர்க்க தரிசனமாக. அது எப்பொழுது நிறைவேற்று? இளம் வயதிலே 33 வயது வாலிபனாய் இயேசு இருக்கும்போதே, அவருடைய தாய் கண்களில் காணும்போதே அவர் சிலுவையிலே கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அவர் மரிக்க வேண்டிய சூழல். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டை உருவிப்பு. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் பல சமயத்திலே ஆண்டவர் அப்படிப்பட்ட பட்டயங்களை அனுமதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே, பிள்ளைகளின் குடும்பங்களின் வாழ்விலே கஷ்டங்கள், பிரச்சனைகள், பலவிதமான சூழ்நிலைகளுக்குள் அவள் கடந்து செல்கிறார்கள். அங்கே மரியாள் அவள் ஆத்துமாவையும் ஒரு பட்டை உருவி போக ஆண்டவர் அனுமதித்தார். ஆனால் அதன் மூலமாக உலகத்துக்கு மீட்பு கிடைத்தது. எனவே ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய ஆத்துமாவையும் உருவி போகும்போது சோர்ந்து போகாமல் அதன் மூலமாக ஒரு ரட்சிப்பை நாம் எதிர்நோக்கி இருப்போம். அதை தொடர்ந்து அங்கே மற்றொரு முதிர்ந்த ஒரு அம்மையார், அவருடைய பேர் என்ன? இன்றைக்கி வாசித்தோம் இல்லையா பைபிள், லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அன்னாள், அவங்க பேர் என்ன? அண்ணா. அவர்கள் எப்படிப்பட்டவங்களா? ஒரு தீர்க்கதரிசி. அன்னாள் என்னும் ஒரு அவர் கடவுளுடைய வார்த்தை எடுத்துரைக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவர்கள் விவாகமாகி 7 வருஷம் கழித்து அவர்கள் கணவர் இறந்ததினால் அதன் பிறகு 84 வயது வரை இருந்தார். அதனால் அவருக்கு 84 வயசுன்னு சொல்லலாம், அல்லது 84 + 7 91 வயசுன்னு சொல்லலாம். அது வயது முதிர்ந்த ஒரு அம்மையார். ஆனால் அவர்கள் பக்தி உள்ளவர்கள். அவர்கள் என்ன பண்ணாங்களா, இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி ஆராதனை செய்தார்கள். தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருந்த, அப்படின்னா அர்த்தம் தேவாலயத்திலே படுத்து தூங்கினாங்கன்னு இல்லை, இரவும் பகலும் தேவாலயத்துக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணாங்க, தொழுது கொண்டார்கள். அப்படி கடவுளை ஆராதிப்பதிலே செலவழித்தவர்கள், பக்தியுள்ள தாய், கடவுளுடைய வார்த்தையை பிறருக்கு எடுத்துரைத்த தீர்க்கதரிசி ஆகிய ஒரு தாய். இன்றைக்கு அநேக பெரியோர் இருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கை அப்படி பக்தியுள்ள வாழ்க்கையாய், இரவும் பகலும் ஆண்டவரை ஆராதிக்கிற வார்த்தையாய், கடவுளுடைய வார்த்தையை பிறருக்கு எடுத்துரைக்கிறவர்களாய் நாம் வாழ்கிறோமா?
அந்த அன்னாள் அப்படி வாழ்ந்தாள். அதைத் தொடர்ந்து அந்த இடத்துல அவள் வாழ்ந்தபோது அவளும் தூய ஆவியால் உந்தப்பட்டு அந்த குழந்தையை பார்த்து கடவுளை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். She proclaimed the good news of the child Jesus to all people. ஆக இறைவாக்கினர் அன்னா அனைவருக்கும் இந்த இயேசு குழந்தையை குறித்து கூறினார். அந்த தெய்வ குழந்தை பிறந்து விட்டது, மேசியா அவதரித்து விட்டார், நமக்கு ரட்சிப்பு வந்து விட்டது என்று சொல்லி மகிழ்வுடன் எல்லாருக்கும் அந்த நற்செய்தி அறிவித்தார். இன்றைக்கு நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இயேசுவின் நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். நாம் மட்டும் அந்த இயேசு அருள் ரட்சிப்பை அனுபவித்தால் போதாது. இதோ சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆக எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தி நாம் அறிவிக்க கடமைப்பட்டவர்கள். அந்த நற்செய்தியின் சந்தோஷத்தை பிறருக்கும் பகிர்ந்து, ஞான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று பிறருக்கும் சொல்ல வேண்டும். நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம் இயேசுவை பற்றி? ஒவ்வொரு நாளும் பிறருக்கு இயேசுவை குறித்து சொல்கிறோமா? அங்கே அன்னாள் இரவும் பகலும் ஜெபித்தாள். அவள் ஜெபம் வீண் போகவில்லை. அவள் மரிப்பதற்கு முன்பாக அந்த மேசியா குழந்தையை அவளும் காண ஆண்டவர் அருள் புரிந்தார். உங்கள் ஜெபங்கள் வீண் போகாது. நீங்கள் ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிக்கிறீர்கள், உபவாசித்து ஜெபிக்கிறீர்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்கள். கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், பதிலளிக்கிறார். உங்கள் ஜெபம் வீண் போகாது. தைரியமாயிருங்கள், விசுவாசத்துடன் இருங்கள். விசுவாசித்தவளே வாக்கியவதி, விசுவாசத்தினால் நீதிமான் படைப்பான். ஆக நாமும் தொடர்ந்து அன்னாளைப் போல ஜெபிக்கிறவர்களாய், சிமியோனைப் போல பக்தி உள்ளவர்களாய், இயேசுவின் பெற்றோராகிய யோசேப்பு மரியாளைப் போல நம் பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவர்களை விசுவாச வழியில் வளர்த்து ஆண்டவருடைய சாட்சிகளாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆண்டவரே, நீர் அதிசயங்கள் செய்கிற தேவன், அற்புதங்கள் நிகழ்த்துகிற தேவன், எங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிற தேவன். யோசேப்பும் மரியாளும் நீர் கொடுத்த ஈவாகிய அன்பு குழந்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அவர்கள் ஏழையாயிருந்தாலும் அவர்களால் இயன்ற காணிக்கையை செலுத்தி பலி செலுத்தி ஆண்டவரை துதித்தார்கள். தங்கள் பிள்ளையை கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள். அப்படியாக நாங்களும் எங்கள் வாழ்விலே நீர் கொடுக்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி துதித்து காணிக்கைகளையும் செலுத்தி அர்ப்பணிக்கவும், எங்கள் பிள்ளைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய வழியிலே வளர்க்கவும் எங்களுக்கு அருள் தாரும். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அந்த வாக்கின்படி தெய்வ குழந்தையை பெற்றெடுத்த அந்த மரியாள் வேதனை, மனவேதனை அனுமதித்தீர் சுவாமி. இன்றைக்கு அநேக பெற்றோர் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளின் வழியாக, தங்கள் பிள்ளைகளின் குடும்பங்களின் வழியாக கஷ்டங்கள், கண்ணீர், வேதனையின் பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆறுதல் படுத்தும். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்த சிமியோனைப் போல, அவன் அந்த இரட்சண்யத்தை கண்ணார கண்டு உம்மை துதித்தது போல அவர்கள் எதிர்பார்க்கிற ஆறுதல் கிடைத்து அவர்கள் மகிழ்ந்து உம்மை துதிக்க கிருபை செய்யும். அந்த அன்னாள் இரவும் பகலும் இடைவிடாமல் ஜெபித்தாள். அவள் ஜெபம் வீண் போகவில்லை. அந்த மேசியா குழந்தையை கண்டது போல உம்முடைய பிள்ளைகளின் ஜெபம் வீண் போகாமல்
அவர்கள் ஜெபங்களுக்கு பதிலளியும் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்விலும் உமக்கு பிரியமாய் எங்கள் வாழ்க்கையை அமைத்து, எங்கள் குடும்பத்தை அமைத்து நாங்கள் உடைய சாட்சிகளாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த யோசேப்பு மரியாள் இயேசு திருக்குடும்பம் போல எங்கள் குடும்பம் விளங்க அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.